இனவாதத்தை வடக்கு மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்திலேயே தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் மிக தெளிவாக அம்பலமாக நாங்கள் உண்மையிலே போட்ட கணக்கு தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கிலே ஆசனங்கள் எதுவும் கிடைக்காது. இல்லாட்டி கிடைச்சாலும் அது வெறுமனே ஒன்று இல்லாட்டி 2 ஆசனங்களாக மட்டும்தான் அமையும். அனுரகுமார திசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தியும் ஒரு புதிய அரசியலமைப்பாக அவர்கள் எண்ணி இருக்கின்ற மரபு நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். இந்த தேர்தலை அந்த மக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் தான் உண்மை. அதுக்கு பின்னால் பணம் இருக்கிறதோ இல்லையோ எனக்கு சொல்ல முடியாது, இருந்திருக்கலாம். இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்க கதைக்கின்ற அந்த இடைக்கால அறிக்கை நிராகரிக்கணும். ஏனென்றா அது வடகிழக்கில் என்பிபிக்கு கணிசமான ஆசனங்கள் தமிழ் மக்கள் மட்டத்தில் பெறவில்லை. அதால தான் இந்த பின்பத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கு என்பிபி சொல்ல பார்க்குறது வடக்கில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை இனவாதமாக ஆசிச்சிருக்கு, அதை மக்கள் நிராகரிச்சிருக்கிறதாக காட்ட பார்க்கிறோம். V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய கணிப்பின்படி இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிற்பாடும் திரு ஜேவிபியினுடைய செயலாளர் தில்வின் சில்வா அவர்கள் இன்றைக்கு நான் பத்திரிகைகள் ஊடாக அறிஞ்சினான். அவர் வடக்கிலே அவர்களுக்கு 3 ஆசனங்களும் யாழ்ப்பாணத்தில் வன்னியில் 2 ஆசனங்களும் பெற்றதை இனவாதத்தை தமிழ் மக்கள் வடக்கு மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்திலேயே தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் மிக தெளிவாக அம்பலமாகின்றது. தமிழ் தேசிய அரசியல், தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த நிலைப்பாடு ஒரு சட்டத்தின் அடிப்படையிலேயும் நீதியின் அடிப்படையிலேயும் கடந்த 75 வருஷங்களுக்கு மேலாக மிகவும் அமைதியான முறைமையிலே தமிழ் மக்கள் அதை முன்வச்சிருக்கின்ற ஒரு இடத்திலே மிகவும் நீதியான வகையில் அந்த நிலைப்பாட்டுக்கு ஜனநாயக ரீதியாக தொடர்ச்சியாக ஒரு ஆணை வழங்கி வந்திருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த ஆணையை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அது இனவாதம் என்று சொல்லி உண்மையிலே தமிழ் மக்களுடைய தேசிய நிலைப்பாடு சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கும் இனவாதத்துக்கும் எதிராக தலை தூக்கின ஒரு நிலைப்பாட்டை தவிர தமிழ் மக்கள் சிங்கள மக்களோடு எந்த இடத்திலையும் வாழ முடியாது, இல்லாட்டி அவர்களை நாங்கள் நிராகரிக்கிற வகையில் செயல்பட்டதாக இல்லை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் முடிஞ்ச கையோடு ஒரு ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கை 2015 19 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பினோம். நாங்கள் உண்மையிலே போட்ட கணக்கு தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கிலே ஆசனங்கள் எதுவும் கிடைக்காது, இல்லாட்டி கிடைச்சாலும் அது வெறுமனே 1 இல்லாட்டி 2 ஆசனங்களாக மட்டும்தான் அமையும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய தரப்புகள், விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு அறுதி பெரும்பான்மை பெறுகின்ற இடத்திலே நாங்கள் அந்த ஒற்றையாட்சிக்குரிய ஐக்கிய ராஜ்ய இடைக்கால அறிக்கையை நிராகரித்து எங்களுடைய மக்களுடைய ஆணையை காட்டி நாங்கள் ஒரு சரியான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியலமைப்புக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுப்போம் என்ற கருத்தைத்தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். எதிர்காலத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த ஆணை வழங்காவிட்டாலும் தமிழ் மக்களுக்கு வாக்குகள் விழுந்த முறைமையை எடுத்து பார்த்தால் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தோடு உறுதியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு இடத்திலையும் அந்த நிலைப்பாட்டில் இருந்து விலகவில்லை என்றது நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த தேசிய மக்கள் சக்தி கொண்டு வர விரும்புகின்ற ஒற்றையாட்சிக்குரிய ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எதிர்த்து நாங்கள் ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்தி தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அங்கீகரிக்கின்ற தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற தமிழ் தேசத்துடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை எட்டுவதற்கான ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்களாக இருக்கலாம், அழுத்தங்களை கொடுக்கறதுக்குரிய பல தளங்களாக இருக்கலாம். அது அனைத்தையும் உருவாக்குவதற்கு
நாங்கள் செயல்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த செயல்பாடுகளோடு ஒத்துப்போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளோடையும் நாங்கள் செயல்பட தயாராகவும் இருக்கிறோம். விசேஷமாக இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு ஏக்கிய ராஜ்ய அரசியல் இடைக்கால அறிக்கையை வடகிழக்கில் தமிழர் தாயகம் ஏற்றுக்கொள்ளாது என்ற செய்தியை முதல் கட்டமாக அமைதியான முறையிலேயும் ஜனநாயக ரீதியாக வெளிப்படுத்துவதற்கும், அதுக்கு மேலதிகமாக அதை நிராகரித்து அதை தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை நிராகரித்து தொடர்ந்தும் அந்த அரசியலமைப்பை தான் தமிழ் மக்கள் மீது திணிப்பதற்கு பாராளுமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அந்த முயற்சியையும் தோற்கடிப்பதற்கு நாங்கள் தீவிரமாக நாங்கள் எங்களுடைய கருத்துகளையும் எங்களுடைய வாக்குகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம். எங்களோடு அந்த நிலைப்பாட்டோடு ஒத்துப்போகக்கூடிய அனைத்து தரப்புகளோடு இணைந்து நாங்கள் இந்த விடயத்தை கையாள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதுக்கு நாங்கள் ஒரு அறைகூவலும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விடுக்க விரும்புகின்றோம். இந்த நாங்கள் சொல்லுகின்ற இந்த பயணம் என்றது அதுவும் விசேஷமாக இந்த ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கையை கொண்டு வருவதை தடுப்பதற்கு, ஏனென்றால் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயமாக இருந்தால் தமிழ் மக்கள் அதை நிச்சயமாக உறுதியாக வடகிழக்கில் நிராகரிப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை இருந்தால் அது ஒரு போதிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் அந்த பாதையை கைவிட்டு, அந்த ஏக்கிய ராஜ்ய இடைக்கால அறிக்கையை கைவிட்டு ஒரு முழுமையாக நேர்மையாக ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை ஏற்படுத்தக்கூடிய தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற ஒரு 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 அரசியலமைப்பை உருவாக்குறதுக்குரிய ஒரு புதிய மேடை ஒன்றை உருவாக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு இலங்கை அரசு சர்வதேச மட்டத்திலேயும் பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டை கட்டியெழுப்பதாக இருந்தால் சர்வதேச சமூகத்துடைய ஒத்துழைப்போடு அதை கடைசி வரைக்கும் செய்ய முடியாது. சர்வதேச சமூகத்துடைய ஒத்துழைப்பாக இருந்தால் சர்வதேச சமூகத்துடைய பொருளாதார ரீதியான உதவிகள் ஸ்ரீலங்காவுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டு ஒரு ஸ்திரத்தன்மை ஒன்றை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் மட்டும்தான் அது போதிய அளவாக கொடுபட போகுது. அரசாங்கம் முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயம் அல்ல. அதை எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தியும் ஒரு புதிய அரசியலமைப்பாக அவர்கள் எண்ணி இருக்கின்ற வரவு நாங்கள் முழுமையாக எதிர்க்கிற ஒரு வரவு. அப்போ அந்த வரவுக்கு எதிராக அதை நாங்கள் தடுத்து இது மக்களுடைய ஆணைக்கு முரணானது என்ற ஒரு பலமான ஒரு செய்தியை கொடுப்பதின் ஊடாக அவர்கள் ஒரு சரியான வரவை தயாரிப்பதற்கு அவர்களுடைய செயற்பாடுகளிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தான் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கப் போகின்றோம். அதுக்கு தமிழரசு கட்சியாக இருக்கலாம், ஏனைய தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், பாராளுமன்றத்துக்கு வெளியிலே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் அனைவரையும் நாங்கள் ஒன்றிணைத்து நாங்கள் அந்த விடயங்களை முன்னுக்கு கொண்டு போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய அரசியலில் இருந்து மக்கள் இந்த தேர்தலில் பொதுவாக தமிழ் தேசிய அரசியலுக்கு தலைமை கொடுத்த தரப்புகளாக பார்த்த தரப்புகளுடைய செயல்பாடுகளில் மக்களுக்கு ஒரு கணிசமான விமர்சனங்கள் இருக்கின்றது உறுதி. அது பணம் கொடுத்தாலோ இல்லையோ அந்த விமர்சனம் இருக்கிறன்றது நாங்கள் இந்த தேர்தலுக்கு முதலே நன்காக அறிஞ்சு வச்சிருந்தோம். ஆகவே அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த தேர்தலை அந்த மக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் உண்மை. அதுக்கு பின்னால் பணம் இருக்கிறதோ இல்லையோ எனக்கு சொல்ல முடியாது, இருந்திருக்கலாம். ஆனால் மக்கள் அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேடுற இடத்துல அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் சரியென்றப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். எங்களுடைய பிரதான நீரோட்டம் அரசியல். அந்த வகையில் நாங்கள் அரசியல் நிலைப்பாட்டை, எங்களுடைய தேச நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக அதைத்தான் முதன்மைப்படுத்தி நாங்கள் போட்டியிருக்கிறோம். ஆனால் தேசம் என்று சொல்கிற இடத்துல அந்த தேசத்துக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே கணிசமான பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில் இன்னும் பெருசப்படுத்துகிற வகையில் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் அனுமதிக்க போகிறது இல்லை. அந்த பிரச்சனையில் அந்த வேறுபாடுகளை இந்த அளவுக்கு குறைச்சி நாங்கள் ஒரு நல்லிணக்கத்தை நம்முடைய மக்கள் மட்டத்திலேயும்
இருக்கிற பாதிப்புகளை வந்து நிவர்த்தி செய்து நாங்கள் ஒரு நிலைமை உருவாக்கணும் என்று தான் நாங்கள் பார்க்கலாமே தவிர இன்னும் கோபங்களை வந்து அதிகரிக்கிற வகையில் வந்து நிலப்பாடுகளை வந்து முன்வைக்கிறதை வந்து நாங்கள் ஏற்கப் போவதில்லை. தேசிய நிலைப்பாடு எங்களோட அரசியல் நிலைப்பாடு சிங்கள தேசத்தோடு இருக்கக்கூடிய பிரச்சனையை முன்னிலைப்படுத்துகிற இடத்துல அதில் வந்து இணங்கினாலும் வந்து மற்ற விஷயங்களில் வந்து பிரச்சனைப்பட்டாலும் வந்து நாங்கள் ஏற்க முடியாத ஒரு இடம். என்னென்னா தமிழ் தேசம்ண்டா சிங்கள தேசம் எங்களை அழிக்குதோடு இன அழிப்பு செய்யுது. ஆனால் தமிழ் தேசத்தில் அழிவுக்கு வந்து நாங்கள் உள்ளேயும் வந்து நாங்கள் கணிசமான பிரச்சனையை உருவாக்கலாம். அதுவும் நாங்கள் பார்க்க வேணும். இந்த ரெண்டுலேயும் ஒத்து போகக்கூடிய வகையில் வந்து விஷயங்கள் இருந்தால் நாங்கள் அரவணைச்சு போகிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. கடந்த காலங்களில் வந்து நீங்கள் பார்த்துனீங்களா இருந்தால் நாங்கள் இப்போ ஒரு சிலர் வந்து விமர்சிக்க பார்க்கிறோம் வந்து நாங்கள் வேறு ஒருத்தருடைய வந்து நாங்கள் இணைஞ்ச போகிறது கிடையாது. இவை ஒரு தனி ஓட்டம், இவை ஆக இருக்கம் என்ற ஒரு விமர்சனம் பொதுவாக வந்து சொல்லப்படுறது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னே வந்து தமிழ் மக்கள் பேரவையின் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காளியாக இருந்தது. நாங்கள் அந்த தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தை தயாரிக்கிறதுல வந்து பிரதான பங்காற்றுறோம். அது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த தீர்வு திட்டம் அமைந்ததால் வந்து நாங்கள் தொடர்ந்தும் இன்றைக்கு வரைக்கும் இந்த தேர்தலில் கூட அந்த தமிழ் மக்கள் பேரவை மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்தை தான் நாங்கள் இந்த முறை தேர்தலில் வந்து எங்களுடைய தீர்வு திட்டமாக வந்து முன்வச்சிருக்கிறோம். அது தொடர்ந்தும் வந்து தீவிரமாக வந்து மக்களால் வந்து ஒரு தீர்வை அடையக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக தான் நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொள்கிறோம். ஆகவே அதையெல்லாம் செய்ததுக்கு பிறகு வந்து அது தங்களுக்கு விருப்பம் இல்லை என்று ஒரு தலைபட்சமாக வந்து முடிவெடுத்து செயல்படுற தரப்புகளோடு நாங்கள் மீண்டும் எதிர்காலத்தில் வந்து செயல்படுவது தொடர்பாக வந்து நாங்கள் யோசிக்கணும். நடைமுறையில் வந்து பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்க கதைக்கின்ற அந்த இடைக்கால அறிக்கை ஐக்கிய ராஜ்யவுக்குரிய இடைக்கால அறிக்கை 2015 2019 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட அந்த இடைக்கால அறிக்கையை நிராகரிக்கணும். ஏன்னா அது ஒற்றையாட்சிக்குரிய ஒரு அறிக்கை. அந்த விசேஷமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றையாட்சி அறிக்கையை நிராகரிக்க சொல்ல மற்ற எல்லாரும் வந்து உண்டாகி சொன்னவை அதை நிராகரிக்க இயலாது. கொள்கையில் வந்து ஒற்றையாட்சி நிராகரிப்பு, நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கை ஐக்கிய ராஜ்ய அறிக்கையை வந்து நிராகரிக்க இயலான்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு வர இருக்கிற ஒரு நிலையில் இதை நிராகரித்து அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு ஒரு சரியான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசிய நிலப்பாட்டை உறுதியாகவும் எந்த விதமான மயக்கமும் இல்லாமல் வெளிப்படையாக ஒரு தீர்வாக முன்வைக்கக்கூடிய ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டால் அதுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும். அந்த நிலைப்பாடுகளோடு ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்யவை முற்றுமுழுதாக நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு முயற்சியை அனுரகுமார முன்னெடுத்தால் நாங்கள் அனைவரையும் அரவணைச்சு நாங்கள் இதில் போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வடகிழக்கில் வந்து என்பிபிக்கு கணிசமான ஆசனங்கள் தமிழ் மக்கள் மட்டத்தில் பெறவில்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். யாழ்ப்பாணத்தில் வந்து அது ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்குது. ஏன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்கு முறை, அந்த தேர்தல் முறைமை வந்து என்பிபிக்கு வந்து கணிசமான கூடுதலான ஆசனங்களை அந்த முறையில் கொடுத்தேன்னா கழிவு வாக்குகளில் வந்து ஒரு கொஞ்சத்தால் வந்து தமிழ் கட்சிகள் பெரும்பான்மை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை. அது தவறினது, ஒரு சில வாக்குகளால் தவறினது. அதால் தான் இந்த பின்பத்தை வச்சு கொண்டு இன்றைக்கு என்பிபி சொல்ல பார்க்குறது வந்து வடக்கில் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வந்து இனவாதமாக சித்தரித்து அதை மக்கள் நிராகரிச்சிருக்கிறதாக காட்ட பார்க்கிறோம். சர்வதேச சமூகம் வந்து அந்த நிலைப்பாட்டோட அந்த நிலைப்பாட்டை இந்தளவு ஒரு மேலோட்டமாக ஒரு ஆழமாக பார்க்காமல் வந்து அதை நம்புவார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. இந்த விடயங்களை தெளிவாக்குறதுக்கு மற்ற தரப்புகளோடையும் வந்து நாங்கள் சரியான வகையில் இந்த சர்வதேச சமூகத்துக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது இல்லை, பிரச்சனை இல்லை. பிள்ளையான தரப்பு வந்து இதை பிள்ளையாக சித்தரிப்பதை சரிப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் எப்பவும் தயாராக இருக்கிறோம். அது யாரோடையும் சேர்ந்து வந்து நாங்கள் அதை தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். பிள்ளையான தரப்பு கடந்த காலில் தமிழ் தேசியம் பேசி ஒரு பிள்ளையான சித்தரிப்பை கொடுக்கறதுக்கும்
நாங்கள் இந்த ஒரு இடத்துல தவறுண்டா தவறாக வந்து காட்டுறதுக்கும் நாங்கள் தயங்கவில்லை. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.